கடந்த 2006ஆம் ஆண்டு டெல்லியின் தென்கிழக்கு பகுதியில் கல்கச்சி என்ற இடத்தில் உள்ள லலித் பத்ரா என்ற தொழிலதிபர் வீட்டில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்தது. நகைகள், லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள், 30,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். கொள்ளை சம்பவம் நிகழ்ந்தவுடன் தடயவியல் நிபுணர்கள் கொள்ளை நடந்த இடத்தில் கைரேகைகளை சேகரித்தனர். இருப்பினும் கொள்ளையர்களை கண்டுபிடிப்பது டெல்லி போலீசாருக்கு சவாலாகவே இருந்தது. கொள்ளையர்களை கண்டுபிடிக்க முடியாததால் இந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்டது. மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையன் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் 2018ஆம் ஆண்டு கல்கச்சி தொழிலதிபர் கொள்ளை வழக்கில் திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டது. ஆயுத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு ஒன்றை டெல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கில் கைரேகைகளை வைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். கைரேகைகளை வைத்து பழைய குற்றங்கள் உள்ள குற்றவாளிகளின் ஆவணங்களோடு பொருத்தி பார்க்கும் பொழுது கல்கச்சி பகுதியில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களின் கைரேகையுடன் பொருத்தமானது. இதன் மூலம் 12 வருடம் கழித்து தொழிலதிபர் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையனை பற்றிய தகவல் வெளியானது. ஆயுத தடுப்புச் சட்ட வழக்கில் கொள்ளையன் சபீர் மாலிக்கை கைது செய்த காவல்துறை துருவி விசாரணை செய்துள்ளனர். குறிப்பாக ஆயுத சப்ளையராக மாறியிருந்த கொள்ளையன் யாருக்கு அந்த ஆயுதங்களை விற்கின்றார் என்பது குறித்தும், யாரிடம் இருந்து இந்த ஆயுதங்களை வாங்குகிறார் என்பது குறித்தும் வாய் திறக்கவில்லை. இருப்பினும் கொள்ளையன் ஆயுத கடத்தல் சப்ளையராக மாறியது எப்படி என போலீசார் தொடர்ந்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் சபீர் மாலிக் தெற்கு மற்றும் தென்கிழக்கு டெல்லி பகுதிகளில் வீடு புகுந்து தொடர் கொள்ளை சம்பவங்களை நிகழ்த்தி வந்தது தெரிய வந்துள்ளது. அப்போது பெரிதும் பேசப்படாத கல்லு மற்றும் வில்லா ரவுடி கூட்டத்துடன் சேர்ந்து பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். குறிப்பாக தனது கொள்ளை கும்பலில் பெண்களை அதிகமாக வைத்து கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். லலித் பத்ரா போன்ற தொழிலதிபர்கள் வீட்டில் பெண்களை வீட்டு வேலைக்கு சேர வைத்து நோட்டமிட வைப்பதும், தொடர்ந்து 2 நாட்கள் வீடு பூட்டப்படும் சூழ்நிலை வந்தால் உடனடியாக அந்த பெண்கள் மூலம் தகவல் கிடைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுவோம் என தெரிவித்து உள்ளார். 12 வருடம் கழித்து தொழிலதிபர் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் கைரேகையால் சிக்கிய சம்பவம் பிடிபட்ட கொள்ளையனையை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. குற்றம் செய்துவிட்டு தலைமறைவாக்கி வாழ்ந்துவிடலாம் என நினைக்கும் குற்றவாளிகள் அனைவருக்கும் காவல்துறை எத்தனை ஆண்டுகளானாலும் கிடைக்கும் சிறு துப்புகளை வைத்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் என்பது இந்த வழக்கு சான்றாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.